ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு ஃபிஷ் ஒன்று, ஒரு 2 கிலோ ஃபிஷ் ஒன்று அதை கட் பண்ணி அது ஒரு பாபிக்கு அவன்ல செய்யற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ண போறோம். கொஞ்சம் நம்மளுக்கு கையிலாத்தால ஃபுல்லா நம்மளோட கிசான் அவங்களோட செஃப் அவர் அன்றைக்கு ஃபுல்லா அந்த பாபிக்கு போட போறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க பார்க்கலாம். கிசான் இப்போ உங்க மீன் எடுத்து காட்டுவேன், எப்படி எடுத்து கட் பண்ணிக்கணும், போஸ்ட் பண்ணிக்கணும் காட்டுவேன் பாருங்க. இப்போ இந்த டைம்லயே நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். ஃபிஷ்ல இப்போதையே ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று செய்ய போறோம். இப்போ சால்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கோமா. உப்பையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் சூப்பரா ஆட் ஆகும். கிசான் இப்போ அதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்க போறேன். பண்ணிட்டோம். இப்போ நம்ம சோஸ் செய்யறது எப்படின்னு பார்த்துக்கலாம். மிக முக்கியமாக இந்த ஃபிஷ்ஷுக்கு இதான் தேவைப்படுது. அதை நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். கிசான் வாங்க போட்டுருவாங்க. இந்த சோஸ் வந்துக்கிட்டு நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு சொண்டு இஞ்சி, 2 பூண்டு வெள்ளைப்பூரை உரிச்சு வச்சிருக்கேன். உரிச்சு வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்துக்கிட்டு பாபிக்யூ மசாலா, நம்மளோட குருமாத்தூள், கரம் மசாலா. இதுல வந்துக்கிட்டு மிளகாய் தூள், சில்லி ஃபிளட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள். இதுல வந்து பார்த்தோம்னா கருவேப்பிலை, யோகட், மைதா. இதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் போட்டு. அதோட சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ண வேணாமா. ஓகே, இதுலயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். மாஷாஅல்லாஹ், இது சும்மாவே சாப்பிடலாம் போல. அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வந்து மிச்சம் சூப்பராக மிச்சம் சூப்பராக இருக்குது. இதோட தான் நம்ம மீனையும் சாப்பிட போகிறோம். இந்த ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிட போகிறோம். இதோட தான் இந்த சோஸ் தான் நம்ம இந்த பாபிக்கு ஸ்பெஷலாக எடுக்க போகிறோம். கிஷான் அவர் வெட் பண்ணுவார், நம்ம அதையும் பார்த்துக்கலாம். அவர் வந்து இந்த விழல் மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் தான் விழல் மீன் சொல்லுவாங்க. சுடுகத்துக்கு ஸ்பெஷல் இந்த மீன் தான். நீங்கள் பாறை மீன் அந்தந்த மீன் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வராது. விழா மீன் கல் மீன் சொல்லி வாங்கி எடுத்துக்குவாங்க. நம்ம மீனை ஃபுல்லாக மசாலெல்லாம் போட்டு ஒரு மணித்தியால் வச்சுருந்தோம். இப்போ மாஷாஅல்லாஹ் ரெடி ஆகிட்டு இப்போ மீனை பார்த்தீங்கன்னு சொன்னா வழங்கும். இப்போ இந்த மாதிரி அவன் அடுப்படுத்திட்டோம்னு சொன்னால் இதில் ஓடிஜி நம்ம செட் பண்ணுவோம். மீன் அடிக்கி போடலாம் சொல்லி தருவேன். அதுக்கு முதல்ல கோயில் பேப்பரை உங்களோட அந்த சாலில் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கொஞ்சமாக ஒயில லெத்தரா வைக்கோங்க. இதெல்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பீஸாக அடிக்கிப்போம். இதில் எப்படியும் ஒரு 30 பீஸ் அப்படி அந்த மாதிரி இருக்குமோன்னு நினைக்கிறேன். உப்பையெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும் அடிக்கடி. உப்பு புளி தான் முக்கியமாக இருக்கும். மீண்டும் தலையையும் பேஸ்ட் பண்ணாம இதுலயே வச்சுக்கோங்களா. இது சவுதி, கத்தார், அரபு நாட்டுல எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க.
முழுசா செய்யறதுல ஒண்ணும் இல்ல, பரிமாறுறது கஷ்டமா இருக்கும். இப்ப வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் முழு மீன் புட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு கனாட்டி இல்லாம உங்களை கஷ்டப்படுத்தாம சாப்பிடுவாங்க. ஒரு சான் செஞ்சீங்கன்னு சொன்னா வீட்டுல ஒரு 6, 7, 8 பேர் மட்டும் தாராளமா சாப்பிடணும். சூப்பரா இருக்கும். மசாலா ஃபுல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிட்டேன். ஒரு கொஞ்சமா ஒரு கார்ன்ஃபிளவர் இந்த மாதிரி மேல தூவினா போகுமா, அதுல போட்டு பிரட்ட வேணும். ஒரு லைட்டா விட்டு விட்டீங்கன்னு சொன்னாலே போதும். அதிகமா தேவையில்லை. இதோட இந்த மாதிரி தான் போதும். இது டொமேட்டோ, தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி மசாலா பாத்தீங்களா, எல்லாமே ஒரு முழுமையா நம்மளுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த அவன்ல வைக்கிறதுக்கு ஓடிஜி எப்படி செட் பண்ணலாம்ன்றதை காட்ட போறோம். அதையும் பாருங்க. மேல் கம்பி மட்டும்தான் வைக்க போறோம், பச்சை வைக்க போறோம். மேல் கம்பி இல்லை. ரைட், பாருங்க செட் பண்ணிட்டு இதுல பாருங்க டெம்பரேச்சர் வந்துகிட்டு 210 வைங்க. 210 நான் வச்சிருக்கேன். ரைட், கம்பி சூடு வந்துக்கிட்டு இதில் போட்டிருப்பாங்க, கீழுக்கு மேலுக்குன்னு போட்டிருப்பாங்க. இப்போ எம்மளுக்கு தேவை சூடு வந்துட்டு எப்படின்னா மேல் சூடு மட்டும். நம்ம இது கிரில் மேல் சூடு, கம்பி ரொட்டேஷன் ஆகும். இது வந்து தனி மேல் சூடு, இது கீழ் சூடு. நம்ம வைக்க போகிறோம் மேலுக்கு மட்டும். ஓகே, மேலுக்கு மட்டும். ரைட், டைம் வந்துக்கிட்டு 45 நிமிஷம் வைக்க போகிறோம். ரைட், 45 செட் பண்ணி போட்டோம். ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம போடலாம். காய்ஸ், நம்ம வச்சிருந்த ஓடிஜி அவன்றது 45 நிமிஷம் 30 நிமிஷம் முடிஞ்சு நான் என்ன செஞ்சீங்கன்னா சூட்டை மாத்திருக்கேன். கீழுக்கும் சூடு போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ ஏன்னா இப்போ கொஞ்சமா தண்ணி இருக்கும் அந்த அவன்ல, அதுக்காக வேண்டி சூட்டை மாத்திருக்கேன் பாருங்க. மாஷா அல்லான்னு சொல்லி நல்ல ஒரு அவங்களை பார்த்து அவனுக்கு பீட்சா மாதிரி கொதிச்சு கொண்டிருக்குது. இந்த சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இந்த சாப்பிட்ற ஃபிஷ் வந்துக்கிட்டு எப்படி இருக்குன்னா மிகவும் வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஒரு அரபிக் ஸ்டைல்ல நம்ம செஞ்சிருக்கோம். நிச்சயமா நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணணும். இன்னொரு 15 நிமிஷத்துல நம்ம இதை ஓஃப் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். காய்ஸ், நம்மளோட ஃபிஷ் பாபிக்யூ ரெடி ஆயிட்டு இறக்கி பார்க்கலாம் வாங்க. ரொட்டியெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். சால பரிமாற்றம் ரெடி ஆயிட்டேன். மசாலாண்டு பாபிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாக அரைக்கிட்டோம். இதில் இந்த ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். சாப்பிட காட்டலாம் சொல்லி நல்ல புளி, நல்ல சட்டப்படி. வேற லெவல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சட்டிக்கலாம் ஷாலா.